மக்களுடைய ஆதரவு ஆலோசனைகள் புரட்சியாக எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆலோசனைகளை முன்வைக்க வேண்டும். உங்களுடைய ஆலோசனைகளை முன்வைக்கின்ற பொழுது நாங்கள் பல விடயங்களை உரிய திரைக்கழகங்கள் உரிய அமைச்சர்களுக்கு உடனுக்குடன் அறிவித்து அந்த வேலைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே கூட கடம்போது இதிலே கட்சி வேறுபாடுகள் எல்லாத்தையும் தாண்டி தீவிர பிரதேசத்துடைய அபிவிருத்திக்காக உங்கள் எல்லாரையும் கடம்போக்க வேண்டும் நான் இதை கேட்டுக்கொண்டு, அதே போன்று இந்த தீவிர பிரதேசத்தில் காணப்படுகின்ற போக்குவரத்து பிரச்சனை சம்பந்தமாகவும் நாங்கள் தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறோம். அதே போன்று இந்த பிரதேச சபை தனக்கு நிதியை வைத்துக் கொண்டு இந்த அநேகமான வீதிகளுக்கு மின்விளக்குகள் இல்லாமல் காணப்படுகிறது. அதையும் உடனடியாக நீங்கள் சரி செய்து இந்த பிரதேசத்துடைய அபிவிருத்தியை மேலும் கூட்ட வேண்டும் என்று கேட்டு, மேலும் இந்த இடப்படுகின்ற பிரச்சனைகளுக்கு நாங்கள் கடிதம் மட்டும் மடித்து போட்டு கடிதம் மடித்திட்டம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். பிரச்சனையை முன்வைத்தால் அந்த பிரச்சனைக்கு என்ன நடந்தது, நடைபெற்றதா, ஏன் நடக்கவில்லை என்ற விடயங்களை வேணும். ஆனால் பல கடிதம் அனுப்பி இருக்குது சரியா முடிஞ்சது. அதே சில நிறுவனங்கள் வந்து நாங்கள் போட்ட கடிதங்களுக்கு பங்களிக்கிறேன். ஒரு ஆள் கடிதம் அனுப்பினால் கடிதத்துக்கு சரியான முறையிலே பதிலளிக்க வேண்டும். நாளைக்கு அங்கான பக்கம் தெற்குல சிறப்பான நாளைக்கு சம்பந்தமாக இந்த ஏடிஎம் ஆனால் ஏடிஎம் செய்வதற்காக நாங்கள் விண்ணப்பிக்கின்ற பொழுது மத்திய வங்கியில இலங்கை வங்கி நிதி அமைச்சில் இருந்து கூட இப்போ கிட்டத்தட்ட 6 வருடம் வந்தது. கூட்டம் இந்திரத்துல கூட்டம் இந்த நடந்து சொல்லி கடிதம் வந்திருக்கிறது. அதே போலதான் அந்த கருதுறையில ஒரு பாவம் தினாது அதை ஏற்கனவே தொழில் துறை இருக்கிற அதை மக்கள் கேட்டால் தங்களுடைய பிரதேசம் அதை பதிவாக கொண்டு ஒரு சுற்றுலா மையமாக அல்லது ஒரு முக்கியத்துவம் மையமாக சொல்லி அது பார்த்தா இப்பொழுது அவர்கள் 6 வருடம் வந்து அங்கிருந்து இந்தந்த ப்ரோசஸ் போய்கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் அதிகாரிகளாக இருக்கிற உங்களுடைய விஜயமாக கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்பத்திலே யாழ்ப்பாணத்தில் முதலாவது டிசி கூட்டத்தில் சொன்னாங்க, அரசு தலைவர்கள் சரியாக இயங்கினால் மக்களின் பிரச்சனை வந்து குறைஞ்சிடும், நாங்கள் தேவையில்லாத எல்லா பாடம். ஏன்னு சொன்னால் அநேகமானாக்கள் எங்களுடைய முறைப்பாட்டையிடம் வேறு நேரத்தை கொண்டு கண்டிப்பாக ஒரு போட்டப்ப மட்டும் காணாம போயிடுச்சு. அப்புறம் 10 தடவை போர் அடிச்சார். ஐயா போட்டப்ப மாநில காரணம் தெரியாது. நாங்கள் பரிசுக்கான வேலை பார்த்து யாழ்ப்பாணத்தில் பார்த்தா காவையானத்தை வந்து பார்க்க போகிறது தெரியாது. இன்னும் சில வீட்டில் பார்க்கும்போது அன்னி போய் வந்து பார்க்கும்போது கூட எங்கி மேலே நிற்கிற அளவுக்கு தான் இந்த மக்களுக்கு ஐடியா இருக்குது. பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னால் உண்மையிலேயே அது இல்லை, சட்டமாக்கம் செய்ய வேண்டிய வேலை இருக்கின்றது. நாங்கள் இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தி தலைவர்ந்த வகையிலே இந்த பிரதேசத்தை எவ்வாறான முறையில் நாங்கள் நீண்ட கால நோக்கில் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற விலைகளை ஆலோசிக்க வேண்டியிருக்கிறது. பல்வேறு சட்டங்களை இயற்ற வேண்டியிருக்கின்றது. எனவே அதிகாரிகள், போலீசார், முப்படையினர் தங்கள் கடமைகளை சரியாக செய்கின்ற பொழுது அநேகமான வேலைகள் வந்து முடிவடைகின்றது. நாளைக்கு இந்த தேசிய பாடசாலைகள் மாகாண பாடசாலைகள் இருக்கின்றன. தேசிய பாடசாலைகள் இருக்கின்ற ஆசிரியர்களை மாகாண பாடசாலைகளுக்கு விரைச்சொல்லி கேட்டால் அவர்கள் சொல்லுகின்ற முறைப்பாடு தேசிய பாடசாலை அந்த மினிஸ்ட்ரிக்கு போய் கலைக்கிற போது அட்லீஸ்ட் அவர் நிறைய போட்டு இறுதி கலைப்பார்கள். ஏன்னா ஒரு டீம் தருவார்கள், என்ன பிரச்சனை என்று சொல்லும் ஒன்று கூட கேட்பார்கள். ஆனால் மாகாண சபையில் இருக்கிற அலுவலர்களுக்கு போனால் இருக்கிறது இல்லை, டிபார்ட்மெண்ட் இல்லை, ஏன் வந்த அளவுக்கு தான் இந்த இடங்கள் இருக்கிறது அவர் கம்ப்ளைண்ட் பண்றார்கள். எனவே நாங்கள் பிரச்சனையை தீர்க்க முடிகிறோம், சில பிரச்சனை தீர்க்க முடியாதா? அது நீண்ட காலம் ஒரு ஆள் கிளர்ச்சி மாவட்டத்திலே ஒரு காணி பிரச்சனை, அது ஒரு 15 வருஷமாக காணி பிரச்சனை போய் கொண்டு இருக்குது. அவருக்கு ஒரு நாள் நான் போன் பண்றதுக்கு தவறி போயிட்டேன், நண்பன் தான் அதிகம் எங்கே கொண்டு என்ன பாருங்க. நீங்கள் இந்தியா அபிவிருத்தி செய்ய வேண்டும் ஒரு வாரத்தில் கேட்கிறீங்க, மிகவும் சந்தோஷம். தண்ணி வசதி இல்லாமல் நீங்க என்ன அபிவிருத்தி செய்தாலும் தீவிரம் முன்னேறாங்க.
இங்கே தண்ணி வரட்டும் போன முறை வந்து கூட்டம் வைக்க 24ஆம் ஆண்டு இந்த ஒரு மாதத்தை குறித்து பெரிய ஒரு என்ஜினியர் வந்து சொன்னார், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னாக தண்ணி வரும் பைப்பு வரும் நான் தண்ணி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வேலையை மாற்றி அதை தண்ணி கொண்டே இல்லை சார். ஆரோடு தண்ணின்னா எல்லாம் சொல்லி இங்கே கடை தண்ணி சுத்தரவு செய்து அந்த கடை தொழிலாளர்களுக்கான போக்குவரத்து அடுத்ததாக கட்டாக்காளி கால்நடை கட்டுப்படுத்தல் உங்களுடைய மணல சேவை நிலையம் உங்களுடைய ஐநாவின் பகுதிகளில் வேடி அடைத்து சேவை மேற்கொள்வதன் மூலம் கட்டாக்காளி அதை கட்டுப்படுத்துவதாகவும் இருப்பினும் வேடி அடிப்படைக்கு செலவாளிகள் ஏற்படுவதால் விவசாயிகள் முக்கம் இழப்பு என நடத்துவதாகவும் அதை கணக்கிடப்படுகின்றனர். அடுத்ததாக பிரதேச சபையூடாக உள்ளிட்ட விடயங்களுடன் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் பொதுமக்களுக்கு அறிவித்தல் வழங்கப்பட்ட போது கட்டாக்காளி கால்நடைகள் பிடிப்பதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போது உரிமையாளர்களால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாகவும் குறித்த விடயங்களுக்கான தடைகள் காணப்படுவதாகவும் எழுதியிருக்கிறார்கள். போன மாதம் வந்து இந்த செயற்பாடு நடந்தது. எதிர்ப்பு தெரிவித்தது உண்மைதான். ஆனா கட்டாக்காளி என்பது வேற, வளர்ப்பு மாடுன்றது வேற. அதுல கட்டாக்காளியை கட்டுப்படுத்தி யாராவது அதில் அடைக்கன்னு சொல்லி போராட்டமோ இல்லையா எதிர்ப்புகளோ தெரிவிக்கிறேன். வளர்ப்பு மாடு உயர்நிலை இன பசுக்கள் வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பசு மாடுகளை தான் இந்த பிரதேச சபை வந்து கட்டாக்காளி என்ற கட்டத்துல கொண்டு போய் கட்டி அதுக்கான மிருக வகையை செய்யறது, காவட்டியை நீக்கிறது, பட்டினி போடுறது, மாட்டை பராமரிக்காம போடுறது, அதுக்கான காலிகள்ல கொண்டு போய் அதுகளை காட்சிப்படுத்தாமலுக்கு தெரியப்படுத்தாம வச்சிருந்தது. இது எங்களுடைய குற்றமா, இது அதிகாரி மேலுடைய குற்றமானது உங்களுக்கு தெளிவுபடுத்தும். எங்களுடைய பிரதேச கட்டளை சட்டத்தின் அடிப்படையில் வந்து மாடு வீதிக்கு வருமாக இருந்தால் கால்நடைகள் அது எங்களுடைய இதன்படி கட்டாக்காரிகளாகத்தான் கருதப்படும். எங்களுடைய சட்டத்தின்படி பொது போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிற கால்நடைகளை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் எங்களுடைய இருக்குது. இருந்தும் இது அலுவலகத்துக்குள் நுழைந்து சேதம் ஏற்படுத்திய கால்நடைகள் முதற்கட்டமாக கட்டப்பட்டது. அது உரிய முறையில் கட்டப்பட்டது, பராமரிக்கப்பட்டது, திரும்ப அந்த தண்டப்பணத்தோட செலுத்தி அந்த மாடு உரிமையாளரால் மீட்டெடுக்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு கால்நடை பண்ணையாளர்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இது தொடர்பாக குறைக்கப்பட்ட அமைவாக தொடர்ந்து அதை முன்னெடுக்க முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. அது இது தொடர்பாக ஒரு முடிவை தீர்மானத்தை எடுத்தால் நாங்கள் அதை மேலும் முன்னெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. என்னன்னு சொன்னால் அந்த கண்டபணம் உண்மையாவே உரிமையாளரால செலுத்தப்படவில்லை. அது வந்து பிரதேச செயலாளர் தன்னுடைய சொந்த பணத்துல நிதியொதுக்கீடுல உங்களுக்கு திருப்தியாகவே இல்லை. நிதி ஹேண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இல்லை, இது வரைக்கும் அதுதான் செய்ய என்ன இஷ்யூன்னா அது இடையில நிற்குதானே அதற்குரிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் அந்த இடத்துல ஸ்போர்ட்ல இருக்குது. அதுக்கு என்ன தீர்வுன்னு சொன்னா இப்ப யாரு செய்தவன் அந்த ரோட்டை செய்தது அந்த பொருட்பட்ட விஷயமே நாங்கள் ஆட்சி கொண்ட விஷயம் வந்து போன தீர்மானத்தை தீர்மானம் அதுதான் சாய்க்கொடுக்கும். அதை எதுவும் நடக்கல. சரியா மகளாம் ஆபத்து சொன்னாங்கன்னா அது நடந்து நடக்கலாம். என்ன விஷயம் சார் அந்த திட்டம் நான் சொல்லும்போது அந்த திட்டம் இருந்தாலும் சொல்லி முடியாது. திட்டம் சொல்லி 2 மாதம் ஆயிடுச்சு. பட் அதுக்குரிய நடவடிக்கை 2 மாதம் எடுத்துக்கலாம். இதை செய்யலாம், அதை பேசுவதை ஒப்படைக்கலாமா இல்லையா, யாரும் செய்யறதும் தெரியாது, இந்த கன்சல் இருக்கிறது தெரியாது. பேசவே சொன்னா என்ன இடைவெளிகள் இப்படி கண்டிப்பாங்க.
ஆடிட்டு கேட்கணும் ஆடினா செல்லாம் அதாவது பிரதம மாநசபையில ஒரு ப்ரொஜெக்ட் பிரதம செயலாளர் தலைமையில பிரதம செயலாளர் தலைமையில வந்து தனியொரு ப்ராஜெக்ட் டீம் தான் அதை செய்தது. சபையில வந்து சபையில இந்த வருடம் அதே நடக்க நிறைய போனாங்க நான் முடிவெடுத்தா அது நடக்காட்டி நான் இப்ப அடுத்த இதை கொண்டு போக மாட்டேன். அந்த மீனியும் ஆடி வந்து கட்டு கட்டமாட்டிய அது அளவு